Hi friends, welcome back to our channel NTN Binary. நான் உங்க நர்மதா சின்னசாமி. நம்ம Thursdayக்கான மார்க்கெட் வந்து பார்க்க போறோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஸோ தொடர்ந்து வந்து 3 நாளா நிஃப்டி பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் கிளியர் மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ தேர்ஸ்டேவாவது வந்து ஒரு மூவ்மெண்ட் கிளியரா இருக்குமா, ட்ரெண்ட் வந்து எந்த சைடுங்கிறது தெரியுமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிஃப்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா -39 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல 11,278ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 477 பாயிண்ட்ஸ் வந்து கீழே ஃபால் ஆகி 22,267ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து 2-3 நாளா என்ன ஒரு விஷயம்னா நிஃப்டி வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்லயும், பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நம்ம சார்ட்ல பார்க்கலாம் அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கறத. செக்டர் வைஸ்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்கிங் தான் முன்னாடியே பார்த்த மாதிரி பேங்கிங் செக்டர் நல்ல ஒரு ஃபாலா இருந்துச்சு. நேத்து வந்து ஃபார்மா செக்டர்ஸ் மட்டும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருந்தது. அதை தொடர்ந்து இன்னைக்கு மெட்டல் அண்ட் மீடியாவும் அதோட ஆட் ஆயிருக்கு. பேங்கிங்கை தொடர்ந்து ரியாலிட்டி செக்டர் அண்ட் பினான்சியல் சர்வீஸும் வந்து இன்னைக்கு தொடர்ந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுல வந்து டாப் கெய்னர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட் வந்து பினான்சியல் ஃபர்மான சிட்டி வந்து பை ரீடைன் பண்ணிருக்காங்க. சோ அதை தொடர்ந்து வந்து ஜி என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து மேல உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ல வந்து ஜி என்டர்டைன்மெண்ட் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். சோ அதே மாதிரி தொடர்ந்து அந்த ஸ்டாக் வந்து நீங்க பை லெவல்ல வச்சிருக்கலாம். ஒரு லாங் டேர்முக்கு கூட ஒரு நல்ல ஸ்டாக் தான். முன்னாடி இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும், இதை நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சோ அதை தொடர்ந்து டாடா ஸ்டீல், சிப்லா நேத்து நம்ம பார்த்திருந்த அந்த ஸ்டாக் நம்ம திரும்பவும் சார்ட்ல பார்க்கலாம். அடுத்து ரிலையன்ஸ், JSW ஸ்டீல் அண்ட் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ். ஸோ டாப் லாசஸ்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கெயில், பஜாஜ் ஃபின்சர்வ், ஆக்சிஸ் பேங்க், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அண்ட் ONGC. அடுத்து நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். சப்போர்ட் பாத்தீங்கன்னா 11,250 அண்ட் 11,100. நேத்து பார்த்த அதே சப்போர்ட் லெவல்ஸ் தான். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. 11,330 அண்ட் 11,435ல வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் வந்து 22,070 அண்ட் 21,860லயும், ரெசிஸ்டன்ஸ் 22,430 அண்ட் 22,550ல இருக்கு. ஸோ நம்ம சார்ட்ல பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட டெய்லி சார்ட் இன்னைக்கு காலையில ஓப்பனிங்கே பாத்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், நம்மளோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆன நிஃப்டி, பட் அதை சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ அதுவும் இல்லாம ஆப்ஷன் சைடு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே வந்து இன்னைக்கு ஒரு ப்ரீமியம் டிராப்பிங்கான செஷனா இருந்துச்சு. கடந்த 2 நாளாவும் அப்படிதான் இருந்துச்சு, ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல ட்ரேட் ஆன நிஃப்டி. பட் இன்னைக்காவது வந்து ஆப்ஷன் சைடு ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். காலையிலேயே வந்து ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு, சப்போர்ட் லெவல்ல இருந்து பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட் லெவல பிரேக் பண்ண நிஃப்டி ஓபன் ஆனதே, பட் அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரீன் கேண்டில் அந்த 15 மினிட்ஸ் சார்ட்ல இப்ப பாத்துட்டு இருக்கோம். சோ அதுல இருந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில், அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி ஒரு ஃபால் ஆயிருக்கு. சோ இந்த இடத்துலதான் வந்து செல்லிங் போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது காலையில. அதுலதான் வந்து நம்ம நிஃப்டி வந்து புட்டு போனோம். பட் ஆக்சுவல் பையே பாத்தீங்கன்னா 63 to 64 அந்த ரேஞ்ச்ல தான். அதனாலதான் வந்து அந்த டார்கெட் நியர் பிரைஸ்க்கு போகும்போது கூட கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது எகைன் வந்து கீழே வந்து அந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்ததுனால நியர்பை சப்போர்ட்ல இருந்து திரும்பவும் வந்து பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால. பட் நம்ம செல்லிங் போனது வந்து கரெக்டான பிளேஸ் தான். மார்னிங் அந்த அந்த கேப் டவுன் அந்த லோல இருந்து ஒரு புல் பேக் ஆகி எக்ஸாக்டா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம்ல காமிச்சா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு கிரே ஸ்டோன் டோஜி மாதிரி ஒரு பேட்டர்ன். சோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் லெவல், அந்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து பேக் அடிச்ச நிஃப்டி எகைன் ஒரு ஃபால், அதுக்கப்புறம் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் திரும்ப ஒரு ஃபால். பட் இந்த ஃபால்ல இருந்து இந்த இடத்துல சப்போர்ட் இன்னைக்கு மேக் பண்ண அந்த லோவை, மார்னிங் மேக் பண்ண லோவை பிரேக் ஆயிருக்கு, ஆனா சஸ்டெயின் ஆக முடியல. சோ இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இந்த சப்போர்ட் லெவல பிரேக் பண்ணும்போது புட் சைட் போயிருப்பாங்க. சோ அதுவும் இல்லாம நாளைக்கு எக்ஸ்பைரி. சோ புட் சைட் ஃபுல்லா வந்து பை சைடு ஆனதுனால அந்த பிரீமியம் எல்லாம் டிராப் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல சப்போர்ட்டை பிரேக் பண்ணியும் நிஃப்டி வந்து எகைன் வந்து மேல கொண்டு வந்து, மேல வந்தது கூட பாத்தீங்கன்னா கிளியரா வந்து நிஃப்டி கால் வந்து பெருசா ஒன்னும் மூவ் ஆகல. இந்த லாஸ்ட் ஒரு 1 hour செஷன்ல வந்து நிஃப்டி கால் வந்து மூவ்மெண்ட் கொடுத்தது. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க விக்கு பாருங்க, இந்த கேண்டில்ஸ்ல எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு
விக் வந்து ரொம்பவே லாங்கா இருக்கு. இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் வந்து விக் ரொம்ப லாங்கா இருக்கோ அது எல்லாமே ஒரு பிரீமியம் டிராப்பிங் அப்படின்னுக்கான ரீசன்ஸ் தான் மெயினா நம்ம பார்க்கணும். சோ இந்த மாதிரியான கேண்டில்ஸ் வந்து லாங் விக் இருந்தா நீங்க அந்த ஆப்ஷன் சைடு வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க நல்லா வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், கால் வந்து பெருசா ஒன்றும் ஹை அடிக்கல. ஆனா புட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் செஷன்ல நல்லா டிராப் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கான ரீசன் தான் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி அப்படிங்கிற மெயின் ரீசன். அதுவும் இல்லாம நீங்க இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, நிப்டி வந்து அந்த பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ண டேல இருந்து சோ இங்க ஃபால் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லோவர் லோ வந்து ஃபார்ம் பண்ணுது. ஆனா பெருசா ஒன்னும் லோ காமிக்கல. இந்த லோக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிப்டி பெருசா ஒன்னும் கீழே ஃபால் ஆகல. ஆனா அந்த புல் பேக் ஆன அந்த கரெக்ஷன் இருக்கிற செஷன் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா இருக்கு. சோ நான் உங்களுக்கு டிரா பண்ணா தெரியும். இந்த லோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோவர் லோ ஃபார்ம் பண்ணும். சோ லோவர் லோ ஃபார்ம் பண்ணி இப்படிதான் வந்திருக்கணும். ஆனா அப்படி ஃபார்ம் பண்ணாம சோ லோ அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஸ்லைட் வந்து ஒரு நேரோவா மேல போயிருக்கு. எகைன் பாத்தீங்கன்னா திரும்பவும் பெருசா அந்த லோல இருந்து ஒன்னும் கீழே வரல. இவ்வளவுதான் கீழே வந்திருக்கு. திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் எகைன் வந்து லோ அடிச்சிருக்கு. பட் திரும்ப இன்னைக்கு அதே மாதிரி ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு. சோ நாளைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டியது ஒரு பிளாட் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ்ல ஓபன் ஆகி திரும்ப வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃபால் வந்து இமிடியேட்டா ஃபால் பண்ண வாய்ப்பு இல்லை. மேபி ஒரு 12 or 2 o'clock அப்புறம் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு இருக்கு. லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாவே வந்து எக்ஸ்பைரி பாத்தீங்கன்னா பெருசா ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கல. ரொம்பவே வந்து பிரீமியம் ஃபுல்லா அந்த செஷன் ஃபுல்லா டிராப் பண்ணி லாஸ்ட் 2 hours அந்த டைம்ல தான் வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. சோ நாளைக்கு இதை பேஸ் பண்ணி பொறுமையா இருந்து பார்த்துட்டு எதர் வந்து ஆப்ஷன் பையிங் போலாமா இல்ல ஆப்ஷன் செல்லிங் போலாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க. ஸ்ட்ராங்கா வந்து நிப்டி க்ளோஸ் ஆன பட்சத்துல மட்டும் உங்களோட ட்ரேட வந்து பிளான் பண்ணுங்க. சோ பேங்க் நிப்டி பார்க்கலாம். மெயினா இன்னைக்கு நிப்டி அந்த கீழ இருந்து பவுன்ஸ் ஆகுறதுக்கு ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரிலையன்ஸ் வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக் நிப்டில. அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி சொல்லி இந்த மாதிரி இந்த கன்சாலிடேஷன் லெவல வந்து ரிலையன்ஸ் எப்ப பிரேக் பண்ணதோ அப்பதான் ஒரு ட்ரெண்ட் கிளியர் ட்ரெண்ட் கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு அந்த லெவல் வந்து நியர்லி அரௌண்ட் பிரேக் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. ஆனா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல நமக்கு ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணாதான் தொடர்ந்து அப் ட்ரெண்ட் வந்து டிசைட் பண்ண முடியும். சோ இன்னைக்கு இந்த ரிலையன்ஸோட ஏற்றம் கூட வந்து நிப்டி ஏறதுக்கு பெரிய ஒரு காரணமா இருந்திருக்கு. சோ பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் பேட்டர்ன் சொன்னதுல இருந்து பாத்தீங்கன்னா நியர்லி 23,450 இருந்து 22,000 வரைக்கும் வந்திருக்கு. சோ 500 பாயிண்ட்ஸ் பக்கம் பேங்க் நிப்டி வந்து ஃபால் ஆயிருக்கு. ஆனா பெருசா ஒன்னும் ஆப்ஷன் சைடு வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா டெய்லி கேண்டில்ல கூட விக் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பையிங் பிரஷரோடவும் செல்லிங் பிரஷரோடவும் அந்த மாதிரி இருந்ததுனால ஆப்ஷன் சைடு வந்து ஃபுல்லா டிராப் பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா நிப்டி பவுன்ஸ் ஆன மாதிரி பேங்க் நிப்டி ஆகல. பேங்க் நிப்டி ஓப்பனிங்ல இருந்து ஒரு நல்ல ஃபால். காலையில ஆப்ஷன் சைடு பார்த்து உங்களுக்கு தெரியும் புட்டு வந்து ஒரு ஃபால் கொடுத்துச்சு. எகெயின் வந்து ஃபுல்லா வந்து அந்த ஃபால் ஆன புட்டு எல்லாமே ரெக்கவர் ஆயிட்டு மேலதான் சஸ்டெயின் ஆச்சு. அது எண்ட் ஆஃப் த செஷன் தான் வந்து பேங்க் நிப்டி புட் அப்படியே டிராப் பண்ணி கால் வந்து நீங்க பேங்க் நிப்டிலயும் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் கால் சைடு வந்து ஏத்தவே கிடையாது. புட்டை மட்டும் கிளியரா டிராப் பண்ணாங்க. சோ நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டியது பேங்க் நிப்டியோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் மட்டும்தான். கமிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேட்ல இருந்து பேங்க் நிப்டி பிரேக் ஆயிருந்தது இல்லையா. சோ அந்த பிரேக் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அதுக்குள்ள பேங்க் நிப்டி வந்திருக்கு. எகைன் பேங்க் நிப்டி கீழே இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. இந்த லெவல் வரைக்கும் பேங்க் நிப்டி வரலாம். சோ டெய்லி இன்ட்ராடே லெவல்ஸ்ல இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது பேங்க் நிப்டில வந்து செல் சைடு போறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. நேத்து பார்த்த சிப்லா ஸ்டாக் பாத்துடலாம். நேத்து சிப்லா சொல்லியிருந்தேன் எதர் வந்து அந்த சப்போர்ட் லெவல பிரேக் பண்ணா வந்து செல்லிங் போலாம். இல்ல இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது கேண்டில் பேட்டர்ன் படி ஒரு பையிங் ப்ரெஷர் கிடைச்சதுன்னா 712க்கு மேல வந்து பையிங் போலாம்னு சொல்லியிருந்தேன். சோ அதே மாதிரி இன்னைக்கு 712 பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் இருந்தது. 730 வரைக்கும் போயிருக்கு. சோ இந்த ஸ்டாக்ல நேத்து நம்ம சஜஸ்ட் பண்ண மாதிரி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த லெவல்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்து பாரதி ஏர்டெல் பாத்துக்கலாம். நேத்து பாரதி ஏர்டெல் பெருசா இன்னைக்கு ஒன்னும் மூவ்மெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ செல்லிங் சைட் தான் பார்த்திருந்தோம். பட் இத வந்து பெருசா ஒன்னும் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆக முடியல.
எகைன் வந்து அந்த சப்போர்ட் லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டிலா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பனிங்லேயே வந்து ஒரு பெரிய கேண்டில், அதுக்கப்புறம் வந்து அந்த லெவல்ல இருந்து தொடர்ந்து மேலதான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ பாரதி ஏர்டெல்ல நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேல பிரேக் ஆகும்போது ஐ மீன் 507க்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது 515 525 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ தொடர்ந்து இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருந்த இடம் வந்து இன்னைக்கு பிரேக் ஆகி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ அரௌண்ட் ஒரு 498 அந்த லெவல் வந்து நீங்க சப்போர்ட்டா வச்சுட்டு, ஸோ லாங் டேர்ம் சப்போர்ட்டா பாத்தீங்கன்னா 490 வச்சுக்கலாம். 490 சப்போர்ட்டா வச்சுட்டு இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணலாம். மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஓவராலா வந்து ஸ்டாக்ஸ்ல இருந்து இண்டெக்ஸ் வரைக்கும் எல்லாமே ஒரு வாலட்டிலிட்டி இருக்கு, ஜாஸ்தி இருக்கு. ஸோ நமக்கு ஸ்பெசிஃபிக்கா ஸ்டாக்ஸ் எதுவும் பார்க்கல, ஜஸ்ட் டிசிஎஸ் மட்டும் பார்க்கலாம். தொடர்ந்து 2 நாளா ஐடி செக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு. பட் டிசிஎஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல நேற்று வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரோட க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதையும் தொடர்ந்து 2வது நாளா திரும்ப ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக்ல ஒரு செல் சைடு வந்து பார்க்கலாம். இன்னைக்கு மேக் பண்ண அந்த லோவுக்கு வந்து கீழே ட்ரேட் ஆகும்போது 2320க்கு கீழே சஸ்டெயின் ஆகும்போது தொடர்ந்து வந்து இந்த ஸ்டாக் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா ஸோ 2335-40க்கு மேலதான் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட். இந்த இடத்துல கூட சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. 2320க்கு கீழே ஃபாலோ ஆகும்போது ஒரு நல்ல ஒரு நெகட்டிவிட்டியில பார்க்கலாம் இந்த ஸ்டாக்ல. ஸோ வேற எதுவும் ஸ்பெசிபிக்கா நம்ம ஸ்டாக் பார்க்கல, ரிசல்ட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நாளையோட ரிசல்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ஹிந்துஸ்தான் காப்பர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்த ஸ்டாக்ஸ் வந்து நாளைக்கு ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. அது இல்லாம நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி, தொடர்ந்து ஒரு 3 வாரமா எக்ஸ்பைரி ஒன்றும் சரியில்லை. ஸோ இந்த வீக்காவது ஒரு நல்ல எக்ஸ்பைரியா இருக்குன்னு பாக்குறோம். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. எதுக்கும் லாட் சைஸ் வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிஃப்டி வந்து ஒரு கிளியர் ட்ரெண்ட்ல இல்ல. நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தொடர்ந்து வந்து லோவர் லோ வந்து கிளியரா ஃபார்ம் பண்ணல. தொடர்ந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடாவே இருந்துட்டு இருக்கு. பிரீமியம் வந்து தொடர்ந்து டிராப் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ எக்ஸ்பைரி எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம கிளியரா சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரெண்ட் வந்து அப்படி இருக்கு. ஸோ லாட் சைஸை வந்து மினிமைஸாவே போங்க நாளையோட எக்ஸ்பைரிக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம வீடியோஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.